நம்பிக்கை கொடுக்கும் வலிமை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வலிமை. நம்பிக்கை எப்படிப்பட்ட வலிமையை கொடுக்கிறது? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், உலகத்தின் மீது அல்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் புதிய வலிமையை, புதிய வல்லமையை பெறுவார்கள். அவளை கழுகுகளைப் போல உயர பார்ப்பார்கள், ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அது ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கலாம், உடலுக்குரிய வாழ்வாக இருக்கலாம், உலகத்துக்குரிய வாழ்வாக இருக்கலாம். ஓடினாலும் களைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத, கழுகை போல உயர பறக்கிற உன்னத பலத்தினால் கடவுள் நிரப்புவார், வலிமையை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். யாருக்கு? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவருக்கு. முடியாத காலத்திலும், தளராத நிலையிலும், நம்மால் ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கூட நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கின்ற போது அவர் எழுந்து போன வல்லமையை மறுபடியும் இரட்டிப்பாய் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்போ அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் நான் சொல்ல முடியும். பிலிப்பியர் 4:13 சொல்வது போல, எனக்கு உறுதியூட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. அத்தகைய ஆற்றல் உடையவராய் மாற நம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.